இப்பொழுது நாம் பிரயோஜனமானவைகளை தியானிக்கப் போகிறோம். இந்த சபைக்குரியதை தியானிக்கப் போகிறோம், உங்களுக்குரியதை தியானிக்கப் போகிறோம், நமக்குரியதை தியானிக்கப் போகிறோம். ஆண்டு இறுதியில் தான் பேசுவார், துவக்கத்தில் பேசுவார். ஹை டே, லோ டே, இது ரொம்ப விசேஷமான நாள், இது சாதாரண நாள், இது கரி நாள், இது சொறி நாள்லாம் இந்த கேலண்டரில் போட்டிருக்கோம். அது மாதிரிலாம் கடவுள் எப்பயும் பேசுவார். அவர் அவசியமான எந்த நேரத்தில் பேசுவார். அவர் பேசின நாள்லேருந்து அது நிறைவேறத்துக்கு பல காலம் ஆகலாம், சில காலம் ஆகலாம், உடனுக்குடன் நடக்கலாம். ஏற்கனவே பேசியிருப்பார், அது நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓப்ஸ், என்னாச்சு? பாருங்க, இதுவும் தான் பிரச்சனை பண்ணுது அப்பப்போ. சொல்கிறேன், காட் இஸ் குட். ஆதியாகமம் 15 அதிகாரத்துக்கு செல்வோம். இதில் உங்கள் வாழ்க்கையை பற்றி பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி பாருங்கள், உங்களை வச்ச திருச்சபையை பற்றி பாருங்கள். இப்பையும் எதிர்பார்க்காம தான் இதெல்லாம் நான் தயாரிச்சுட்டு வரல, நான் தயாரிச்சுட்டு வந்த செய்திலாம் இங்கே இருக்குது. அதுவும் தேவன் கொடுத்தது தான். கவனிங்க, இன்றைக்கி கேட்குறதுக்கு ஏன் அது எனக்குமே அது ஆச்சரியமாக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கடைசியாக ஒரு பாட்டு பாடினீங்க, அந்த சூடு சொரண காலங்காலமாக உங்களுக்கு இல்லை, மெனி சம் இயர்ஸ். இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, நீங்கள் திருத்திக்க தான் வேணும். சூடு சொரணையோடு திருத்திக்க தான் வேணும். அதுக்கு முட்டி மோதி முயற்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஏசு வராரு, ஏசு ஏன் வந்தான்னு பண்ணீங்க, கொலை பண்ணுறீங்க, கணக்கு கொடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் மிரட்டலை. நெகட்டிவ் பேசுகிற மாதிரிலாம் யோசிக்கேன். ஏமாத்திக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் சொல்ல முடியும். You can take the horse to the pond, you cannot make it drink. எல்லாத்த பற்றி தான். ஏன்னா எல்லாருமே தீட்டுப்பட்டவங்க போல் இருக்கிறோம், எல்லாருமே கூட்டு களவாணித்தனத்தில் இருக்கிறோம். ஒத்துக்க முடியாது. வசனத்துக்கு போனால் ஒத்துக்க முடியும். எல்லாருமே கண்டிருந்து கண் சொறி பண்ண குருடலாக இருக்கிறீங்க. In spite of so much of teachings. இந்த வேத பகுதியில் பயங்கரமான உண்மைகள் இருக்குது. அதாவது கடவுள் எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி நடந்துக்குவார், எப்படி நடந்துக்க போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நேரம் காலம் கட்டாயிட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ். யாராவது உங்கள் செல்ஃபோன் எனக்கு கொஞ்சம் இரவலாக கொடுங்க, அப்புறம் நான் ரெக்கார்டை பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்குறேன். திஸ் இஸ் டெவல். ஜோஸ்பின் அக்கா தான், அக்காவை தங்கையோ இல்லை, உங்களுடைய இது பேட்டர்ன் அவுத்து விடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் வேணும். ஓகே, ஸோ நம்முடைய சபைக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களுக்காக பேசுகிறாரு. உங்கள் மூலமாக ஆண்டவர் உலகம் முடிவு வரைக்கும், வருகை வரைக்கும் எத்தனை பேரை நித்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்காக நம்மளை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை பற்றி தான் தேவன் பேசுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று அங்கே வாசித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் தான் அவரை பற்றிய ஆரம்பம் இருக்குது. அந்த ஆரம்பத்தை தேவன் திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு. 15ஆம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்கிறார், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இது இன்னைக்கு கடவுளை நம்மோடு பேசுகிறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்த எல்லாம் உத்தரவாதமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து, நீங்கள் முன்மாதிரி இருந்து தான் மற்றவங்களோடு கூட இதை பேசணும். அதெல்லாம் என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்னாலும் சரியாக வராது, பார்த்துக்கோங்க. சொன்னது தான். இனி நீங்கள் காலம் பூரா ஓடி ஒழிய முடியாது. ஒன்று கடவுளோட வாழ தீர்மானமாக இருங்க, இல்லை விட்டுட்டு போயிட்டே இருங்க. எங்கே போனாலும் ஒன்று கடவுளோட தான் இருக்கணும், இல்லை பிசாசோட தான் இருக்கணும். வேறு கருத்துக்கெலாம் இடமே இல்லை, விவாதத்துக்கெலாம் இடமே இல்லை. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ இவைகள் நடந்த பின்பு அப்படிங்கும்போது அந்த ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்தே இந்த ஆபிரகாமுடைய சரித்திரம் எங்கே வருது? அவன் தேராகின் புத்திரன். ஓகே, அவனை ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்து வருகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர்களிலிருந்து பிரித்து வருகிறார். ஜலப்பிரளயத்தில் ஆண்டவர் உலக ஜனத்தொகையை அழித்திருந்தாலும் நோவாவுக்கோ அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்த நோவின் சந்ததி தான் ஆபிரகாம். அந்த 8 பேர்லேருந்து தான், இல்லை அந்த 3 சந்ததிகள்லேருந்து தான், காம், சேம், யாப்பேத், அவருடைய சந்ததியிலிருந்து தான் ஆபிரகாம் வெளியே வந்தார். ஸோ பி வெரி கேர்ஃபுல், வாட்ச் ஆல் தீஸ் திங்ஸ், மேக் நோட். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கிறோம். இனிமே இப்போ தேதிகளை தாண்டி, வருஷங்களை தாண்டி ஒரு தேதியில் போய் நிற்போம், நிறுத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையின் கெடுத்தேதி, டியூ டேட், டெத், மரண நாள் குறிக்கப்பட்டு விட்டது. இல்லை வருகையில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அப்படின்னாலும் அந்த நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, நாளிகை குறிக்கப்பட்டு விட்டது. ஸோ அந்த நாளுக்காக நம்மை தேவன் நமக்கு ஆரம்பம் இருக்குது, அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். நமக்கு துவக்கமும் இருக்குது, நமக்கு முடிவும் இருக்குது பூமியில். ஆனால் முடிவில்லா வாழ்வில் நாம் பிரவேசித்து கடந்து தொடரும்படிக்காக தேவனுடைய இரக்கமும் நம்ம மேலே இருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இன்றைக்கி தரிசனத்தை பற்றி ஒரு விஷயத்தை சுகாதாரமாக மிகவும் எளிய விதத்தில் அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சுக்கோங்க. தரிசனம்னாலே கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகணும். காட்சியை பார்த்தேன், யானையை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், மனுஷனை பார்த்தேன், மிருகத்தை பார்த்தேன், மலையை பார்த்தேன், சமுத்திரத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதெல்லாம் பேக்ரவுண்ட் தான், அதெல்லாம் பின்னணி தான், அதெல்லாம் ஃப்ளெக்ஸ். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி தான். தரிசனத்தில் கடவுளோட வார்த்தை உண்டாகணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லித்தர தரிசனம். அதுதான் தேவன் மதிக்கிற ஒரு தரிசனம். பிரம்மைங்கிறது மனுஷனுக்கு ஏற்படுகிற மனத்தோய்வு, மனபாரம், ஸ்ட்ரெஸ்ட் சுச்சுவேஷனில், மன அழுத்தத்தில், டெலீரியஸாக இருக்கும்போது, ஜன்னி வரும்போது, பலவிதமான வியாதியின் உச்சத்தில், காய்ச்சலின் உச்சத்தில், we can go through such experiences. பட் அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து இருக்குன்னுலாம் கேரண்டி கிடையாது. ஆனால் தேவனாலே நமக்கு ஒரு தரிசனம் உண்டாதுன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இனி நமக்கு என்னுடைய அபிப்பிராயங்கிறத நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். அது எனக்கு நிலையான உத்தரவாதமிக்க உணர்வோடு நான் இருப்பதற்காக அது என்னுடைய அபிப்பிராயம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவசியம். ஆனாலுமே இது என்னோடய அபிப்பிராயம் மாத்திரம், வேதத்தினோட அபிப்பிராயம். தேவன் இனி நமக்கு வேதத்தை விட்டுட்டு ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 தான் நம்ம கடவுள் பேசுவார். அதுக்கு வெளியே இருந்து பேச மாட்டார்.
அவ்வளோதான். இப்போ உலகத்துக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்போ 15ஆம் அதிகாரம் நமக்கு அதிகாரங்கள் வசனங்களாக தொகுத்து ஆண்டவர் வேதத்தை கொடுத்துக்கா. அது பெரிய ஒரு பாக்கியம். இந்த சம்பவம் நடந்த அந்த பர்டிகுலர் டேட்டில் தான் தேவன் நம்ம உலகத்துக்கு சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு ஃபைனலாக முற்றிட்டுன்னு பைபிளை முடிச்சிடுறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு மாத்திரம் எப்படி நீங்கள் பெருசாக புத்திசாலித்தனமாக கேட்பீங்க. ஆபிரகாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவரை அவருடைய காரியத்துக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு, அவர் உபயோகிக்க போகிறாரு. அவர் மூலமாக உலகத்துக்கு தான் தேவன் கடவுள் காமிக்க போகிறார். அதனால் அந்த விஷயத்திலே கடவுள் தன்னுடைய வார்த்தை தான் அவருக்கு உண்டாக்குகிறார். God sends his word of promise. இடையிலுமே அந்த கான்வர்சேஷனில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் எந்த தேதியில் ஆரம்பிச்சிச்சு, என்ன பின்னணியில் ஆரம்பிச்சிச்சுங்கிறது நமக்கு அங்கே முன்னே பின்னே சொன்ன விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்குள்ளே 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் அங்கே போய் பார்த்தா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நாம் ஜபத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதுதான் பார்க்குறதுக்கு கண்ணு வேணும், ஆவி வேணும், புத்தி வேணும், சரீரம் வேணும், பொறுப்பு வேணும், உத்தரவாதம் வேணும். ஸோ அப்போ அங்கே சொன்னதை அவர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. சரி, என்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறாரு, ஐ எம் கோயிங் டு பிகம் கிரேட், ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை அப்படிங்கிறது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் அவருக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை, இன்னும் அவர் பேர் மாற்றப்படலை. அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஐ எம் யுவர் கிரேட் ரிவார்ட். பலன், கடவுளை தேடினதுக்கு என்ன பலன், இயேசு நம்பினதுக்கு என்ன பலன், ஓயாமல் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த கொந்தளிப்பு, அந்த கூக்குரல் இருந்துட்டு தான் இருக்குது. வெளியே தெரிஞ்சுக்காம, வெளியில் சொல்லிக்க முடியாமல், எல்லாத்தையும் விட்டுட்டேனே, என்ன இருந்துச்சு, நம்ம என்னமோ விட்டுட்டேன்னு நம்ம காலம்புறா சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ப்ரைவேட்டில் நடக்குது. வெளியில் எல்லாட்டையும் அப்படின்னு ரொம்ப பண்ணி இருக்கிறதுலே பணிவுக்கு முன்மாதிரியான ஒரு பாத்திரம் போல் பேசுவோம், மூஞ்சி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். ஆனால் இன் our heart will be so boiling down. ஆண்டவர் சொல்ல, என்னை பின்பற்றினால பலன் இருக்குது. என்னை யாரும் வெட்டியாலாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வெட்டியாக என்னை பின்பற்ற போகிறதே இல்லை. உண்மையாகவே நான் அவங்க பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பலன் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வெகுமானம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பரிசு இருக்குது, அவங்களுக்குன்னு நான் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அவங்களுக்கு தருவேன். நான் உனக்கு கேடகங்கிறாரு. அதை பார்த்துக்கோங்க. அடிக்கடி நம்ம கேடகம், துருகம், கோட்டை, அரண் இதெல்லாம் சொல்லி பழகிருக்கோம். கேடகம் ஞாயிற்றுக்கிழமோடு கேட்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். What is shield for? It is a protective it's a protective tool. கேடகம் யுத்தத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடியதான ஒரு இராணுவ தளவாடம். பாதுகாவலை தருகிறார். கடவுள் பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள் காவலை வைக்கிறார். வார்த்தைக்கு காவலை வைக்கிறார், வழிக்கு காவலை வைக்கிறார், வல்லமைக்கு காவலை வைக்கிறார், உறுதிமொழிக்கு காவலை வைக்கிறார். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு, நிகழ்வுகளுக்கு ஆண்டவர் காவலை வைக்கிறார். He doesn't just throw it, scatter it, சிதறி எங்கேயாவது சிந்தி போகட்டும் அப்படின்னு இல்லை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை காத்து கொள்கிறார். தன்னுடைய வார்த்தையை பெற்றவனை காத்து கொள்கிறார். தன் வார்த்தையை பெற போகிறவனை காத்து கொள்கிறார். தன் வார்த்தையை பெற்றவனுக்குள்ளாக நிகழ வேண்டிய நிகழ்வுகளை காத்து கொள்கிறார். God secures our future. நம்முடைய எதிர்காலம் பாதுகாவலுக்குள்ளாக இருக்கிறது.
பாதுகாக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் சும்மா அறிவு குறிப்பு அல்ல, ஆனால் விசுவாசிக்க வேண்டிய குறிப்பு. ஆனால் நம்ம விசுவாசிக்காமல் இதை அறிவு குறிப்பாக வைத்து கொண்டு நாம் பட்டிமன்றம் போல வாதம் பிரதிவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நமக்கு சரியான அமைதி இல்லை. There is no peace in our hearts regarding our future. அதனால நம்மளால் கடவுள்கிட்ட சரியாக பேசி பழக முடியல, பேசி அவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற முடியல, மறு உத்தரவுகளை பெற முடியல, விவரங்களை பெற முடியல, வழிநடத்தலை பெற முடியல, ஆலோசனைகளை பெற முடியல, பணியினுடைய விவரங்களை பெற முடியல. என்ன பணின்னு தெரியாமல், அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கி கொள்ளாமல் அப்படியே குருட்டாம்போக்கில் ஓடிட்டு இருக்கோம். We are running a random race which is not fair, which is not right. எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இந்த ஒரு வசனத்துக்குள்ள. நீ பயப்படாதே, பயந்து தான் சாகிறோம். பாவத்துக்கு மாத்திரம் நமக்கு பயம் இல்லை, துணிகரமாக செய்கிறோம். எல்லா விதமான பாவம், வெளிப்படையான உள்ளான பாவம், வார்த்தையால், செயலால், எண்ணத்தால், நோக்கத்தால், இதயத்தால், ஐம்புலன்களால் நாம் செய்யக்கூடிய மீறுகிற காரியங்கள், தேவனுக்கு ஒவ்வாத விஷயங்கள், இருளின் செயல்கள், செத்த கிரியைகள், அது வாட்டுக்கு கணக்கு ஏறிட்டே தான் போகுது. And we have no fear about it. வருகை பற்றி, மரணத்தை பற்றி, எடுத்துக்கொள்வதை பற்றி நமக்கு பயம். விட்டுருவாரோ, கைவிட்டுருவாரோ. யோசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இந்த விஷயங்களெல்லாம் அவர் எவ்வளோ தைரியசாலியாக இருந்திருக்காரு, எவ்வளோ அறியாமையிலோ இல்லை எவ்வளோ அறிவு பற்றாக்குறையிலையோ இருந்திருக்காரு, இன்னும் அறிவு தெளிவு தேவை என்பதில் இருந்திருக்காருங்கிறத அவருடைய கான்வர்சேஷன்ஸ் மூலமாக பார்க்குறோம். அவருக்கு புரியாத பெரிய வாக்குறுதிகளை தேவன் தரும்போது அவர் விளங்கி கொள்ள முடியாததுனால அவருடைய புரிதலுக்கு ஏற்ற பொது அறிவில் இவ்வளோ பெரிய வானத்து நட்சத்திரங்களின் கூட்டத்தை போல பெருக்கத்தை சொல்கிறாரு, கடற்கரை மணலத்தினின் பெருக்கத்தை போல சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியக்கூறாருன்னு திகைக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. இன்னொன்று, ஒண்டியா எல்லாத்துக்கிட்டேருந்து ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வந்து ஒரு தனி மனுஷனாக, இது வரைக்கும் முன்னாடி யாருக்கு அப்படி அவர் சொல்லலை, அதுக்கு பின்னாடி யாருக்கும் அவர் சொல்லலை. அவருக்கு சொன்னது தான் நமக்கு தொடருது. அவருக்கு சொன்னது அப்படியே தொடர்ந்தேச்சையாக கிறிஸ்துவின் சந்ததியாக தேவன் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்முடைய ப்ரேயர் ஃபோக்கஸ் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கம், இஸ்ரவேலின் பெருக்கம், சபையின் பெருக்கம், அது இல்லாமல் பணப்பெருக்கமும் இனப்பெருக்கமும் தான் நம்ம புத்தியில் பெருச்சாளி புத்தி தான் இருக்குது. கேவலமான ஜனங்களாக இருக்கிறோம். Such a shameful people. ஆசை தான் நம்மளை கொல்லுது. கடவுளுக்கு ஆத்மா சேர்ந்தா நல்லா இருக்குமே. Are you really dying that people should come to church? ஆனால் உங்களுக்கு விமர்சனம், சபைக்கு வந்தவங்களெல்லாம் பாஸ்டர் கடினமாக பேசி வெளியே அனுப்பிட்டு இருக்கார், ரொம்ப பெரிய எல்லாம் அப்படியே 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை போது தான் நீங்கள் பெற்று சபைகளை கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எண்ணம் போயிட்டுருக்கு. வசனம் உங்களுக்கு தெரியல, வாய்ஜாலந்தான் மிஞ்சுது உங்கள் வாழ்க்கையில். வேஸ்ட். எத்தனை ஆத்மாக்கா நீங்கள் உசுரை கொடுத்தீங்க, எவ்வளோ திறப்பின் வாசல் நின்னீங்க, என்ன முன்மாதிரியாக வாழ்ந்து எத்தனை பேரை சீஷன் ஆக்கினீங்க, சீஷி ஆக்கினீங்க. கேளுங்க, யோசிங்க. நீங்கள் பெருகணும். இதெல்லாம் குறைய சொல்லி மட்டம் தட்டுறதெல்லாம் கிடையாது. உங்களை எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அங்கே தான் அவர் பேசுகிறாரு. ஒன்றும் முத ஏற்படுற இதெல்லாம் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ். இந்த மாதிரி சம்பவம் ஒரு மனுஷன் நேரிடுகிறார். அவன் பேர் ஆபிராம். அவனுக்கு இன்னும் ஆபிரகாம் என்கிற பேர் வந்து சேரலை. இனிமேல் தான் வரப்போகுது. அது குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்க இருக்கிறார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? வாக்குறுதி கொடுக்கும்போதே கொடுத்த வாக்குறுதி அவரால் கிரகிச்சிக்க முடியல. எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே.
தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இன்னும் மனசில் நமக்கு இப்படி தான் இருக்குது. எவ்வளோதான் இங்கே உபவாச ஜபமோ, துதி ஜபமோ, ஆராதனை ஜபமோ, அந்த ஜபமோ, விழிப்பு ஜபமோ, அந்த என்ன ஜபமாக இருந்தாலும், என்ன தருவீர், என்ன கிடைக்கும், வாட் வில் ஐ கெட்? அதுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ரிவார்ட். நான் வெறுங்கையில் முளம் போடுற சாமி இல்லை. இப்படி சொல்லியும் கேட்குறார், எனக்கு என்ன தருவீர்? உமது அடியேனுக்கு நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, தரிசனம் திரும்பி வார்த்தை உண்டாகி நமக்கு ஏன் வல்லமை வாழ்க்கையில் இல்லை, நமக்கு ஏன் கேவலமான ஒரு வக்கனை? வார்த்தை இல்லாதனால. வார்த்தை இருக்கிறவங்க வக்கனையெல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை, வல்லமையுடவெல்லாம் இருப்பாங்க. தோத்திரம் ஆவிக்குரிய வக்கனை தான் நமக்கு. மூஞ்சி மொகரை நம்ம பார்த்தா நம்ம சிலுப்பு ஐயா காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கடவுளை வார்த்தை என்னதான் உங்களுக்குள்ள வல்லமை இருக்கும். You will have power, you will have authority, you will have dunamis, you will have exousia. திரும்பியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. நம்ம ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பு சக்கரை, அதுக்கு இல்லைன்னா இதுன்னு சப்ஸ்டிடியூஷன் நிறைய வச்சுருக்கோம். நிறைய ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, இவங்களுக்கு பதிலாக அவங்க, அதுக்கு பதிலாக இது, அப்படின்னு நிறைய வச்சுருக்கோம். வெளியே சொல்லிக்காமல் வச்சுருக்கோம், ரகசியமாக வச்சுருக்கோம், பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். ஆத்திரத்துக்கு உதவும், அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு வச்சுருக்கோம். தலையெல்லாம் ஆட்டுறீங்க, எல்லாமே மறைஞ்சிருக்கும். ரொம்ப காஞ்சி போன மாடு மாதிரி வனாந்திர வாழ்க்கை. இன்னுமே சூர் வனாந்திரம், பெரிய வனாந்திரம் பைபிளில். அந்த சூர் வனாந்திரத்தை தான் 40 வருஷம் சுற்றி வந்தாங்க. வெரி பிக் வில்டர்னஸ், 800 kilometers ஸ்ட்ரெச். எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அந்த எண்ட்லையும் சரி இந்த எண்ட்லையும் 800 kilometers, ஒன் சிங்கிள் ஸ்ட்ரெச், பிக் டைம் டெசர்ட். அப்போ தான் தெரியும் தண்ணி பொட்டும் இல்லாமல் ஒரே மணல் பாங்காவும் பாறைகளும் ஒரே ஓலம், ஒரே அந்த அந்த வனாந்திரத்து சத்தம், ஏர் ப்ரீஸ் எப்படி இருக்கும். என்னதான் ஒரு ஏர் கண்டிஷன் பஸ்ஸில் போனாலும் you will have that rumbling all around you. காரியத்துக்கு வருவோம். நாம் அநேக விஷயங்களை மனதின் பின்னணியத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் யோசிக்கணும். அதனால் நீங்கள் உங்களை குற்றப்படுத்தலையா, இல்லை நான் உங்களை இல்லாதது இருக்குன்னா அவங்களுக்குள்ளே திணிக்கலை. நீங்கள் இதுதான் நல்லா கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த டீச்சிங்கை நல்லா கவனிக்கணும். கடவுள்கிட்ட பேசி பழகிறதுல, அதுலேருந்து பெற்றுக்கிறதுல எவ்வளோ உண்மை நமக்குள்ளே இருக்கணுங்கிறது. இயேசு ஏன் அவ்வளோ அறிஞ்சவர்? ஒரு ராத்திரி முழுசு உட்காந்து உபவாசம் பண்ணார, எப்படியோ ஜபம் பண்ணிட்டு தான் 12 அப்போஸ்தலரை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுடைய துவக்கத்தை ஆண்டவர், அவங்களுடைய முடிவு துவக்கத்திலே பார்த்தவர். ஏன் அவங்கள பார்த்து அவர் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஒருத்தர் கொட்டாய் விட்டால் 2 பேர் கொட்டாய் விடுறோமா இல்லையா? இட் அஃபெக்ட்ஸ். ஆமாவா? ஒருத்தர் போய் திரும்பி பார்த்தா உடனே இன்னொருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் கண்டேஜியஸ் இஷ்யூஸ்.
ஜபத்தில் எவ்வளோ பராக்கு, அதுதான் சொல்ல வந்தேன். ஜபத்தை பற்றி தான் இந்த தியானம். உங்கள் ஒரு ஜப குறிப்பை பற்றிய ஒரு ஃபோக்கஸ் லைஃப்பில் இருக்கா? உங்களுடைய குறிப்பு, இதெல்லாம் விடுங்க, இந்த பட்டியலிட்ட குறிப்பெல்லாம். உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கா? ஒரு கல்ல 2 மாங்காய் தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 20,000 மாங்காய் விழுந்தால் நல்லா இருக்குமேன்னு அவ்வளோ விஷயம் மைண்டில் வச்சுருப்பீங்க. அடுத்த இதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னத்தை தான் கடைசி சொல்ல வந்த மொதல் குறிப்பு எனக்கே ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி? நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் சர்வ ஞானியாக்கும். கவனிக்கிறீங்களா? கவனிங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி கவனிங்க. சபையில் இருக்கிறீங்க அங்கம்மா, பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? என்கிட்ட ஒத்துக்கவே வேணாம், எனக்கு அவசியமே இல்லை. நீங்கள் இதுக்கு ஆமான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நீதிமான் நான் தான்ப்பா அப்படிலாம் எனக்கு அவசியமே இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? ஒன்றுமே முடியல நமக்கு. ஆமாவா? நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே எவ்வளோ ஒளிஞ்சிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம எவ்வளோ ஒளிஞ்சிருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். டிரான்ஸ்பரன்சி இஸ் லேக்கிங். அவர் எல்லாம் தெரிஞ்சவரும் தெரிஞ்சும் அவர்கிட்ட போய் இப்படி நம்ம பாசாங்க உட்காந்துருக்கோம், ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியோ, இது கொடுக்கல அது கொடுக்கலங்க மாதிரியோ, அவர்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறது மாதிரி ஒரு அல்ப புத்தி எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால என்ன ஆகுது பாருங்க, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கோம், அவரை பொய்யன் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பழகுறோம், என்ன விரும்புகிறோம், என்ன நமக்கு வச்சுருக்காருன்னு தெரியாமல், ஆனாலும் அவர் நம்ம மேலே இருக்கிற பாசத்தால் அன்பால் தொடர்ந்து ஆபிரகாமோடு சம்பாஷிக்கிறார். ஏன்னா இவன் தான் இதுதான் முதல் மனிதன், இவரே தான் ஆண்டவர் பெரிய ஜாதியாக்க போகிறாரு. அதனால் அவருக்கு கண்டிப்பாக தடுமாற்றம் இருக்கும், தவிப்பு இருக்கும், தள்ளாடுதல் இருக்கும், தயக்கம் இருக்கும், யோசனை இருக்கும், அறிவில்லை, அனுபவம் இல்லை, முன்பின் அனுபவம் இல்லை, விவரம் இல்லை. அதனால் கேட்பான், அதனால் பொறுமையாக இருக்கிறாரு, ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இல்லை. நமக்கு அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் இதை நம்ம யோசிக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது எவ்வளோ வெளிப்பாடு பெற்றவங்க, இவ்வளோ வேத வசனம் எழுதி நம்ம கையில் பிரிண்ட்டாக அடைய பெற்றவங்க, தாய்மொழியில் எழுதி கொடுக்கப்பட்டவங்க, ஏராளமான வருஷங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷத்தை நோக்கி முடிவை நோக்கி நாம் வேத போதனை அடைந்தவங்க. நாம் ஆபிரகாம் மாதிரி ஆண்டவர்கிட்ட பேச முடியல, பேசலாமா? நியாயமா? சரியாக இருக்குமா? அது இதோ இந்த என் வீட்டிலே பிறந்த இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். ஆமாம், இந்த ஆளை என்னை தலையில் கட்டிக்கிட்டீங்க. ஆமாம், இவளுக்கு வாய்க்கப்பட்டுட்டேன். ஆமாம், இந்த பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கோ வீடு என்ன எவ்வளோ சொல்கிறேன்ல, இவங்கள போய் எனக்கு அம்மா அப்பாவை கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் பப்ளிக்காக நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஒரு வாரத்துக்குள்ளே இத்தனை பேர் எங்கேயாவது சும்மா லேஸ் பாஸாக ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே சுற்றி வந்த இடத்துல பார்த்தோன்னா மற்றவங்கள பார்த்து ஒப்பிட்டு, உடன் பிறந்தவளை ஒப்பிட்டு, நமக்கு ஆண்டவரிடத்தில் அநேக ஆதங்கங்கள் இருக்கின்றன, புகார்கள் இருக்கின்றன, அதிருப்திகள் இருக்கின்றன. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, தேவன் உள்ளத்தில் நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிவது தான் ஓயாமல் சபை தவறிட்டே இருக்குது. ஒரு தனி நபனும் சரி, ஒரு தனி சபையும் சரி, ஒரு குடும்பமும் சரி, கர்த்தருடைய சித்தம் இன்னதுன்னு இன்னும் தெளிவாக தெரியாதனால தான் இந்த நிறைகுடம் இல்லை குறைகுடம் ததும்புங்கிறது போல் புலுக்கு புலுக்கு புலுக்குன்னு ஒரே கொந்தளிப்பு, ஒரே தவிப்பு, பொறுமையின்மை பொறுமிட்டே இருக்கிறது, அமைதியின்மை, கொந்தளிப்பு. உன் கர்ப்ப பிறப்பானவனே, உங்கள் உள்ளத்தில் விழணும், வித்து உங்களுக்கு தெரியணும்.
அந்த கடவுள் வித்து போட்டு தெரிஞ்சாலே ஒப்பிட்டு பார்க்கறனால, பராக்கு பார்க்கறதுனால இன்னொரு நம்ம என்ன நமக்குள்ளே போட்டாரோ அதே போல் ஏறக்குறைய ஒத்து போகிற மாதிரி அங்கே ஒரு ஊழியக்காரன் தான், அவங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு. அவர் அப்படி போய்க்கிறாரு. நேற்றுக்கு ஒரு கருத்தரங்கு நினச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பேசினார், ரொம்ப கரெக்டாக பேசினார், நேரத்தை கரெக்டாக முடித்தார். எல்லாமே ரொம்ப காலம் கழித்து ரொம்ப ஆச்சரியமாக. நேற்றுக்கு தூக்கமே வரல. அதான் மேட்ரே, அதான் பியூட்டிஃபுல். எனக்கு அதுதான் ஜோம் பண்ணிட்டே போனேன். நான் அது வேறு என்னை கொண்டு போய் முன்னாடி ரோவில் உட்கார வச்சுட்டாங்களா, எனக்கு பெரிய சோதனை அதுதான். நான் பின்னாடி போய் உட்காந்துலாம் அப்படி திட்டுத்தனமாக அது தர உள்ள நுழையும் போதே, ஹாலில் நுழையும் போதே மூஞ்சி காமிக்க ரோடு தான் இப்படி எங்கடா சேருன்னு உட்காந்து நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போச்சுடா ஏசப்பா, அது பேசுகிறேன், எப்படி இருக்க போகிறான், என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே, எனக்கு தூக்கம் வந்துடுமே, இயேசுவே எனக்கு மாதிரி ஆமே மானத்தை வாங்கிடாதீங்க. ஆனால் நான் தூங்கவே இல்லை. நான் தான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ நோட்ஸு, என்ன நீங்கள் வாட்டுக்கு எழுதிட்டே இருந்தீங்க அப்படின்னு நேரம் முடிஞ்சோடனே அந்த பிரசங்கியார், பிகாஸ் he was really teaching so beautifully, so fantastically, சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணார். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. யாரையும் நான் இப்படி புகழ்ந்து பேசவே இல்லை. அவர்கிட்டே நேராக சொல்லிட்டேன், after a very long time I had a very good teaching, I was really happy, thank you. மஸ்கெட்லேருந்து வந்திருந்தார் வேலைக்காரன். யார்? வேலையில் இருந்துக்கிட்டு ஒரு பாஸ்டராக இருந்து சபையை நடத்திக்கிட்டு, அங்கெல்லாம் அப்படி தான் இருக்க முடியும். முழு நேர ஊழியக்காரனா ரொம்ப ரேர் தான். அப்போ அவர் எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் சொன்னார். சொல்ல வேண்டியதான் சொன்னார். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். சரி, காரியத்துக்கு வருவோம். உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே, உங்களுக்குள்ளேயே அந்த தெளிவு வேணும் உங்கள் வாழ்க்கையை பற்றி. அப்போ தான் உங்களுக்கு வைராக்கியமாக கர்த்தரை பின்பற்றுவதும், சபைக்கு வந்து போகிறதும், ஒரு சபையில் அங்கமாக இருப்பதும், ஒரு குடும்பத்தில் அங்கமாக இருப்பதும் எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் தொந்தரவும், கஷ்டமும், நெருக்கடியும், அடிமைத்தனமும், நுகமும், வறுமையும், துக்கமும், வியாதி இருக்கும்போது இன்னொரு வீட்டில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாருமே நினச்சிருவாங்க. நான் சொல்ல மாட்டேன். 200 கோடி மக்கள் இருக்காங்க. சராசரியாக 10 பேரில் 2 பேராவது நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 8 பேர் நினைக்காட்டினாலும் சில பேர் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் அவன் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். ஆனால் வேற ஒரு சேஞ்ச் வந்தால், அப்பா இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆபிரகாம் யார்? வானத்தில் குதிச்ச மனுஷனா? அவரும் ஒரு மனுஷன் தானே. சொல்கிறார், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே. சபையில் ஏன் போட்டி போடாமல், அவனுக்கு இழைச்சவன் நான் இல்லை, அவளுக்கு இழைச்சவன் நான் இல்லை, அவளுக்கு சளைச்சவன் நான் இல்லை. ஆவிக்குரிய மேட்டர்லேயும் தான் அப்படி இருக்குது. என்ன தான் ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒருத்தரை பற்றி நீங்கள் பொறாமப்படுறதுக்கு சண்டை போடுறது ஒன்றும் இல்லை. யோசிங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஆண்டவர் உங்களுடைய நீங்கள் பார்க்க வேண்டியதை காமிப்பார். வெளியே கொண்டு போய் பாரு, வானத்தை பாரு, வெளியே கொண்டு போய் கடற்கரை மணலை பாரு, அதை பாரு, எதெல்லாம் பார்க்கணுமோ அதை பாரு, இது மாதிரி நான் ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு உள்ளதை சொல்லுவார். நீங்கள் அவரை பார்க்காம உங்களுக்குள்ளே, உங்கள் கர்ப்பத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன வித்தை போட்டாருங்க பார்க்காம, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து, பெற்றவங்களையும் கொண்டவங்களையும் கொடுத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்க்காம உங்கள் கண்ணு கெட்டு போயிடுச்சு, சிறுத்து போயிடுச்சு. 5ஆம் வசனத்தில், அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்து பார்க்கணும், உங்களை எவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சுருக்காரு, எவ்வளோ அருமையான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்தே இன்னும் இப்படி வளர்ந்து உருப்படலைன்னா, நீங்கள் இன்னொரு குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் பெருக போகிறீங்க, அதுதான் விஷயம். ஏன் பெருகாமல் அது இறுக்கிக்கிட்டே இருக்கு? ஏன் அது வந்து கரளையாக போயிட்டே இருக்குது? ஏன் அது வந்து சிறுத்து போகுது? ஏன் அது விதை செத்து போகுது? ஏன் அந்த விதை வெம்பி போகுது? ஏன் வெதும்பி போகுது? ஏன் சுருங்கி போகுது? ஏன் அந்த சாப், அந்த லைஃப் சாப், அந்த ஜீவன் அந்த விதைக்குள்ளேருந்து ஏன் அது மங்கி போகுது? ஏன் அது வந்து ஒடுங்கி போகுது? இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி 2024 இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு, அதுக்கே நீங்கள் நன்றி சொல்லணும். அல்லேலூயா.
இவ்வளோ தூரம் தேவன் கொண்டு வந்ததே இங்கே விட்டுட்டு உங்களை கொல்றதுக்கு இல்லை, இன்னும் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. So your journey is much further and farther. அழைத்து வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணுங்கிறாரு. எண்ணி பார்த்துட்டே இருக்கோமா இல்லையா? இன்றைக்கி இதை பேசிகிட்டே இருக்கும்போது எண்ணிகிட்டே இருக்கீங்களா இல்லையா? டைம் எண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக முடிச்சிடுவாரா, முடிக்க மாட்டாரா, இழுத்துற மாட்டாரா, அது ஓடிட்டுருக்கோம். அதுதானே உங்களோட உடன் பிறந்தே கொல்லும் நோய் போல் உங்கள் புத்தி. கடவுள் பேசும்போது சீக்கிரம் பேசி முடிங்க ஆண்டவரே, நீங்கள் அவர்கிட்டே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட சீக்கிரமாக சொன்னாலும் கதை சொன்னாலும் உங்கள் மண்டையில் என்ன உட்காருமோ அதுதான் உட்காருது. யாரை குறை சொல்லலாம்? யாரையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் உங்கள் விஷயந்தான். ஏன் இத்தனை வருஷம் இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கே இப்படி கேட்குற கேள்விக்கு எனக்கே வேதத்தில் தேவன் பதில் கொடுத்துக்காரு. நான் இது வரைக்கும் உனக்கு சொன்னது என்ன புரிஞ்சு என்ன ஒத்துழைச்ச, எவ்வளோ ஒத்துழைச்ச, எவ்வளோ உறுதியாக ஒத்துழைச்ச, எவ்வளோ அதில் உறுதியாக இருந்த, அதை கைவிடாமல் எவ்வளோ தொடர்ந்து அதை பின்பற்றி வரேன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை பதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அவர் என்ன பதில் சொல்லுவார்? அப்புறம் சொன்னதுக்கு கீழ்ப்படி, சொன்னதை தொடர்ந்து வா, அதுதான் உனக்கு. நேற்றுக்கு இன்வைட் பண்ணி தான் போனேன். நான் என்னத்துக்குடா, நமக்கு தெரிஞ்ச சத்தியத்துக்கே எனக்கு கீழ்ப்படிஞ்ச பாடல, உருப்பிட்ட பாடல, இன்னும் புதுசாக போதாமா அப்படின்னு. என்னோடு நீங்கள் பேசினா தான் வருவேன். பேசணுன்னு தான் போனேன். கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் பேசினார். ஆக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆனால் பேசினவருக்கு நாம் செவி கொடுக்கறதில்லை. நான் இன்றைக்கி உங்களை மிரட்டலை உருட்டலை, இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இதை கேட்டுட்டு இஷ்டம் போல வாழ்ந்தீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது கட்டாயமான உண்மை, ரொம்ப கட்டாயமான, வலுக்கட்டாயமான உண்மை. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆசீர்வதிக்கவே பட மாட்டீங்க நான் சொல்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை. ஆனால் அவரை போல ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. அப்படி நிறைய பேர் வேத சரித்திரத்திலே கதாபாத்திரங்கள் இருந்தது உண்டு. முன் நடந்ததே பின்னும் நடக்கும், முன்னிருந்ததே பின்னும் இருக்கும். ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். எல்லாரும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 5ஆம் வசனத்தை. இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி. உங்களால் 10,000 ரூபா எண்ணிட முடியாதா? சொல்லுங்கள், முடியாதா? 1,00,000 ரூபாயா? 10 மடங்கு ஜாஸ்தி. 1,00,000 ரூபா எங்களால் எண்ணிட முடியாதா? இல்லை, யதார்த்தமாக தான் கேட்குறேன். நீங்கள் ரொம்ப தெம்பாக எங்களால் முடியும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்லணும். உங்களால் 1,00,000 ரூபா எண்ண முடியும் சொல்லிட்டீங்க. உங்களால் 2,00,000 ரூபா எண்ணிட முடியுமா? 1,00,000 எண்ணின எனக்கு 2,00,000 எண்ண முடியாதா அப்படிம்பீங்க. ஒத்துக்கிறேன். உங்களால் 3,00,000 எண்ண முடியுமா? சொல்லுங்கள். எண்ணீர்லாம் நம்பிக்கை தெரியக்கூடாது, எண்ண முடியுமான்னு தான் மேட்டரு. உங்களால் எவ்வளோ எண்ண முடியும்? 1 கோடி எண்ண முடியுமா உங்களால்? முடியாது. எண்ணீர்னு உயிர் முடியாது. நான் பிற்போக்கா பேசலை, ரொம்ப கஷ்டமான உண்மையை பேசியிருக்கேன். ஏன்னா பணம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன்,
என்ன கவனிங்க, தூங்காதீங்க. வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், சத்தியம். கதை சொல்லிகிட்டு இருக்கல, ஜபத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். கடவுள் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி பற்றி, உங்ககிட்ட நிற்க வச்சு உங்களை விசாரிக்க போகிற என்னையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், கீழ்ப்படிஞ்சு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ சொல்ல வந்தது, இப்போ நோட்டெல்லாம் எண்ணிடுவேன். நீங்களே பார்த்தீங்களா, புது கரன்சி நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, செலவு நோட்டுங்கிறாங்களே, தட்டினா டிங்னு சத்தம் கேட்கும். ஆமாவா? அந்த நோட்டை உங்களால் அப்படி எண்ண முடியாது. நான் வேணால் ஒரு கட்டு நோட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட முடியவே முடியாது. கொஞ்சம் சாயில்னால் கொஞ்சம் புழக்கமான நோட்டை தான் உங்களால் நீங்கள் சொன்ன அளவுக்கு 1 லட்சம் என்ன, 5 லட்சம் என்ன, 3 லட்சம் என்ன, அதுக்கு மேலெல்லாம் எல்லாமே செலவு நோட்டுனா உங்களால் தொடவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றோட ஒன்று ஒட்டி போயிடும். நீங்கள் என்ன தான் ஸ்பாஞ்சை வச்சு இது பண்ணாலும் கை ஒரு மாதிரி ஆயிரும். we are not cut out to do that. அதனால தான் மெஷின் வந்தது. அதுக்கு தான் ஆரம்பத்துலலாம் நிறைய பேர் சேர்ந்து காரியங்கள் எண்ணுவாங்க. ஓட்டு ஏன் எண்ண முடியல? ஏன் ஓட்டு எண்ணிக்கையில் இவ்வளோ பிழைகள் ஏற்படுது? ஹியூமன் எரர். we are limited beings. சொல்ல வந்த உண்மை ஜபத்தை பற்றி இங்கே தான் எனக்கு சொன்னார், இந்த ஸ்பாட்டில் தான் சொன்னார். நீ வானத்தை அண்ணாந்துப்பா, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணியா 1 2 எண்ணு. எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. நீ எம்ஜிஆர் இந்த சபை மேலே இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை மாத்திரம் என்ன எங்கெல்லாம் எங்கெங்க இங்கேருந்து எப்படிங்க அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துலேருந்து உன்னால் 8 திசையும் பார்த்து எவ்வளோ கண்ணு எட்டுற தூரம் வரைக்கும் எத்தனை எண்ண முடியுமோ எண்ணு. இதுக்கு மேலே அவர் என்னங்க சுதந்திரம் கொடுக்க முடியும்? இதுக்கு மேலே என்ன பெரிய உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எவ்வளோ எண்ணிடுவோன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொன்ன மாதிரி தான் கரன்சி நோட்டு. என்ன தான் உனக்கு தங்குன்னாரு, அதுதான் கீழே வாசிக்கிறோம். எண்ணு, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். நீ 10 தான் எண்ணினா உன் சந்ததி 10 தான். ஆனால் உனக்கு பித்து எப்படி இருக்கு? 1 கோடி கிடச்சா நல்லா இருக்கணும். உனக்கு 1 கோடி வராது, வாய்ப்பே இல்லை. 1 லட்சம் எண்ண முடியும். நீங்கள் 1 லட்சம் கண்டிப்பாக கொடுப்பார், ஒன்றும் சங்கோஜம் இல்லாமல் கொடுப்பார். இல்லை எனக்கு கொடுத்துருங்க, இன்னைக்குள்ளே எண்ணிடுவேன். இன்னைக்குள்ளே நீங்கள் 1 கோடி எண்ணிடுவீங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க, யோசிங்க. ஏன்னா உங்களால் தான் முடியும்பீங்களா? உங்களுக்கு தான் விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடுன்னு சொல்கிற சந்ததி இல்லைங்களா? நம்ம கடவுளுக்கே புத்தி சொல்கிறோங்க. தேவனால எல்லாம் கூடும், என்னை பலப்படுத்து. அந்த எல்லா வசனத்தையும் மறந்துட்டு அதுக்கு மாத்திரம் துட்டு என்றதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் என்ன எனக்கு முடியும். அல்லேலூயா. வச்சுக்கேன்னு தான் சொல்கிறாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஐயோ எண்ணி விட்டாலே 1 கோடி எனக்கு நட்டான்னு ஆண்டவன் நினைக்க போகிறதில்ல. அப்போ உன்னால் 1 கோடி எண்ண முடியுது, இன்னும் 1 கோடி எண்ணினா எனக்கு அந்த சந்ததி வரும்லன்னு கொடுப்பாரு. நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட அப்படி ஏதாவது முத்து மாதிரி பெற்றிருக்கீங்களா? இப்போ புத்தி வருதா? இப்போ உங்கள் தரிசனம், ஜப தரிசனம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஜபத்தில் ஒரு காரியத்தை சாதித்ததுண்டா? ஒரு கீழ்ப்படுதலை உறுதியாக நின்று அதை பார்த்து ஒருத்தன் உங்களை பார்த்து ஜெயிச்சதுண்டா? நீங்களே ஜெயிச்சதுண்டா? உங்கள் ஹேபிட்டை நீங்களே வென்றதுண்டா? மறுபடியும் சொல்கிற பொய்யவே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு பொய்யில் நீங்கள் ஜெயம் பெற்றதுண்டா? ஏதாவது ஒரு உண்மையில் நீங்கள் நிலச்சதுண்டா? நம்ம எல்லாத்தையும் பற்றியும் யோசிங்க. அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் ஜெயிக்க பலனை தருவார். எல்லா உண்மையும் அறிந்து உண்மையிலே நிலைத்திருக்க தேவன் உறுதி தரும். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நாட் பலன், பலனுமாயிருக்கிறேன். 6 அடி நிலம் அப்படின்னு ஒரு கதையை ஓயாமல் நம்ம கேட்டிருப்போம். உலகம் முழுசும் சொல்கிறது தான். எவ்வளோதான் ஓடி ஒரு நிலப்பரப்பை சுற்றினாலும் நமக்கு சொந்தம் எவ்வளோதான்? 6 அடி நிலம் தான். அதுவும் நமக்கே தெரியாது. 6 அடிக்குள்ளே தான் வச்சானா, 4 அடிக்குள்ளே சுருட்டி வச்சானா நமக்கு தெரியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? வேர் இஸ் our heart and how is our reach and how is our obedience, how much is our honesty? சொல்கிறார் கீழே தொடர்ந்து. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ புரியுதுங்களா நமக்கு ஆபிரகாம் விசுவாசம் என்னன்னு? எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சந்தோஷம். புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாழுங்க. புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாழ்கிறது குப்பையாக இருக்கக்கூடாது,
அது கோபுரமாக இருக்கணும், இல்லை அது விலையேற பெற்ற ஒரு கல்லாக இருக்கணும், மாணிக்கமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் அது லேஸ் பாஸ் அவருக்கு வந்துச்சா? அதுதான் பின்னாடி இருக்கிற ஸ்டோரியே. அவர் விசுவாசித்தான் சொல்கிறாரு, விசுவாசிக்கலன்னு சொல்லலை. அவர் அவிசுவாசமாக போயிட்டார். இதெல்லாம் யாரால் முடியும்னு சொல்லிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் எண்ணிட்டு இருக்க முடியுமா? வேலையை பாருங்கள், கொடுத்தா கொடுங்க, பிள்ளையே இல்லைன்னா போங்க, அவன் எஞ்சி போல விசுவாசித்தார், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். எந்த இடத்துல எதை திரும்பி ஞாபகப்படுத்துகிறாரு? திரும்பி அந்த அஞ்ஞான மார்க்கத்துக்கு போகாத, விட்டு வந்த குடும்பத்தை யோசிக்காத, குமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உண்மையில் பிரியமாக இருப்பார். நமக்கு திரும்பி எகிப்துக்கிட்டு போயிட்டு வரத்துக்கு அந்த பயணம் இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஒருவேளை நேராக ஒரு பொம்மையை போய் கும்பிடாமல் இருந்திருப்போம், ஒரு கல்லை கும்பிடாமல் இருந்திருப்போம், ஒரு தீபார்த்தனை எடுக்காமல் இருந்திருப்போம், மற்ற எல்லாமே செய்யத்தான் செய்கிறோம். அந்த ஆனஸ்டி ஆண்டவருக்கு தெரியும். how much you go back and look around your kith and kin, your old lifestyle, your old habits. அதை ரொம்ப கவனமாக சொல்கிறார். அதற்கு அவன், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அவன் இருந்த அந்த தேசம், ஊர் என்கிற தேசம், இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுக்கேற்ற கெப்பாசிட்டி அந்த ஊர் பின்னணியிலே, அந்த வளர்ப்பு பின்னணியிலே, அந்த ஜாதி பின்னணியிலே, அந்த மன பின்னணியிலே இல்லை. இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய பெரிய உண்மை, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது போல சாத்தான் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்போ இது அறிவு குறிப்பு தான், இது அனுபவ குறிப்பு இல்லை. நமக்கு என்ன மனசில் இருக்குது? சாத்தான் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா அவனை, அப்படி சொல்லியிருக்கோமா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? ஆமாவா இல்லையா? உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சுருக்கான். உங்களால் எங்களை இப்படி ஆசீர்வதிக்க முடியல, நாங்கள் கேட்குற அளவுக்கு கூட உங்களால் கொடுக்க முடியலையே, வெளியே சொல்லிக்க முடியாது, மனசில் குத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? அந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? அந்த மூஞ்சி முகம் கோணல் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஆண்டரை குத்தி காமிச்சிட்டே இருக்கோம் இல்லையா? உங்களை நம்பி என்ன, உங்களை நம்பி என்ன, ஞானசான பெற்று என்ன, அபிஷேகம் பெற்று என்ன, எங்கள் ஜனத்தை விட்டு வந்து என்ன பார்த்தேன், என்ன அனுபவித்தேன் சொல்லிகிட்டே இருக்கோமா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ நாளாக நான் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நாளாக சபைக்கு நடையாக நடக்கிறேன். நீங்கள் எவ்வளோதான் நடந்தாலும் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போல சாத்தானால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவங்ககிட்ட உண்மையான ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாபந்தான். அவன் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதெல்லாம் திருட்டுத்தனமாக கர்த்தருக்கு சொந்தமான பூமியிலேருந்து, கர்த்தருக்கு சொந்தமான வானத்திலேருந்து, கர்த்தருக்கு சொந்தமான சமுத்திரத்திலேருந்து, கர்த்தருக்கு சொந்தமான பஞ்சபூதங்களிலேருந்து அவன் திருடி தான் அவங்களுக்கு கொடுக்குறான். அவனால் எவ்வளோ திருட முடியும்? அவன் ஆதி முதல் திருடன் தான், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகம் தான், அவ்வளோதான் திருட முடியும். இன்னொன்று, அவன் எப்படி உங்களுக்கு கொடுக்குறான்னு இயேசு சொன்னார். பூமிக்கு வந்த பிற்பாடு எல்லாம் ஆதாம் ஏவா அவன் கையில் தாரை வாத்து கொடுத்ததுன்னு தான் அவன் நமக்கு கொடுக்குறான். அவனுக்கும் சொந்தமானது ஒன்றும் இல்லை. அவனுக்கு சொந்தமானது ஒன்றுன்னா நரகம் மாத்திரம்தான், அவியாத அக்கினி மாத்திரம்தான். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவு வித்தியாசமானது. ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏற்றுக்கவே ஏற்றுக்கவே மாட்டோங்கிறங்க உண்மையும் கூட சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. அவ்வளோ கோழைங்க நம்ம. நீங்கள் தான் ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்து, என்னால் அப்படி நம்ப முடியும், தேவன் என்னை சத்துரு ஆசீர்வதிப்பதை விட அதிகமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடனே திரும்பியும் அந்த அந்த எக்ஸாம்பிள் தான். 10,000 உங்களால் எண்ண முடியும், 1,00,000 உங்களால் எண்ண முடியும், பளிச்சுன்னு 1 கோடி உங்களால் எண்ண முடியுமா? அதான் மேட்டர். அப்போ புரியுதுங்களா? ஆபிரகாம் ஆனால் விசுவாசித்தான். அவன் வெளியில் போய் எண்ண ஆரம்பிக்கலை. நாம் என்ன பண்ணுவோம்?
எண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம் சொல்லாமையே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எண்ண ஆரம்பிச்சிட்டியா? எவ்வளோ எண்ணி முடிச்ச? எவ்வளோ எண்ணெய் முடிஞ்சிச்சு இப்படின்னு நீங்களே கேட்கணும். பாட்டு மாற்றம் எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் அப்படின்னு ஊருக்கு உபதேசம். பாட்டு அவருக்கு எப்பயுமே மாய்மாலமாக பாடிட்டீங்க. வந்து என்னத்தை கொடுத்தாரு? சம்பளம் பத்தலை. ஏன் சம்பளம் பத்தலைன்னு சொல்கிறோம்? கரெக்டாக பதில் சொல்லுங்கள், 10 ரூபா தருவேன். ஏன் சம்பளம் பத்தலை சொல்லுங்கள் கரெக்டாக. பேராசலங்க. அத்தியாவசியம் வித்தியாசம் இல்லை. ஏன் இப்போ தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ இன்னும் உங்கள் புத்தி ஷார்ப்பாக இல்லை. இப்போ உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம்னா 10,000 எல்லாருமே சொல்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி விலைவாசி எப்படி இருக்குது. அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம்னா கூட 10ன்னு சொல்லுவீங்களா? சொல்கிறேங்க. 5 லட்சம் சம்பளம்னா 10ன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. 10லங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதம் 1 கோடி ரூபா சம்பளம்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே வாய் அடைச்சி போயிடும். நான் வேடிக்கை பண்ணல. ஏன் சம்பளம் பத்தலை தெரியுமா? நமக்கு வாங்குகிற சம்பளத்தை நம்மளால் எண்ண முடியுது. எவ்வளோ துக்கமான உண்மை, எவ்வளோ கசப்பான உண்மை, கடினமான உண்மை, மோஸ்ட் ரியல் ட்ரூத். கன்னத்தில் பலாரம் அரைஞ்ச மாதிரி உண்மை. ஆனால் தேவனுடைய நன்மைகளை நம்மால் எண்ணம் எவ்வளோ நன்மையை செஞ்சிடும். கோடி கோடி நன்றிடாய். பெரிய பொய், 2 சூப்பர் பொய். அதுதான் எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போம். என்ன முடிஞ்ச அளவுக்கு கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆமாவா? எப்படிங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? எப்படி என்னம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. எண்ணுங்க, விரலை விட்டு எண்ணுங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை. உண்மையாகவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அனுபவமாக சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு புஸ்தகத்தில். வாழ்க்கை வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளோ நன்மை செஞ்சாருன்னு எழுத ஆரம்பித்தாராம். எழுதவே முடியலையாம். ஆனால் எழுத வேண்டியது இன்னும் வந்துட்டே இருந்துச்சான். ஒரு நேரம் வந்துச்சான், ஆண்டவரே இன்னுமே எழுத வேண்டியிருக்கு, என்ன செய்யட்டும், எனக்கு பலன் தாங்க அப்படின்னு. இன்னும் பலன் இருக்கிற வரைக்கும் எழுது தம்பி. தம்பியா அந்த மனுஷன் எழுதுங்க, எழுதுப்பா அப்படின்னு. அப்போது அவர் ஒத்துக்கிட்டாரான். உண்மையாகவே ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் எழுதுகோலை கொண்டு எழுத முடியல, என் எண்ணம் என் வேகத்தை விட ஓடிட்டுருக்கு, இப்போ நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு. சரி, நீ இப்போ ஒன்று செய், இப்போ நிறுத்து, எழுதின வரைக்கும் நிறுத்து, நீ கொஞ்சம் திரும்பி பாரு எவ்வளோ எழுதியிருக்க அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவரே, அதுவே பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன், வரி வரியாக எழுதியிருக்கேன், அது திரும்பி எண்ணி பார்க்குறதுக்குள்ளே மிஸ் பண்ணிடுவேன், எண்ணிக்கை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாராம், உனக்கு நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், இவ்வளோ நீ கணக்கு வச்சு இவ்வளோ எண்ணி எனக்கு சொல்லியிருக்க, இது மாதிரி உனக்கு நான் 1000 மடங்கு இன்னும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாராம். அவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். திரும்பி நான் எண்ணி எனக்கு புத்தி தெளிஞ்சு எழும்பும்போது என்னால் என் வாழ்க்கையே புரிஞ்சிக்க முடியல. என் வாழ்க்கை அப்படி பயங்கர பிரகாசமாகிடுச்சு. எனக்கு தேவன் அடுத்த கட்டமாக எனக்கு கொடுத்த தெளிவு வந்து, என்னை வைத்த அந்த உலகத்தில், அந்த எல்லையிலே தேவன் என்னை பலத்த ஒரு சாட்சியாக நிறுத்தினார். ஏராளமானவர்களை ஆண்டவர்களை வழி நடத்தும்படி மிகவும் எளிய விதத்தில் என்னை எடுத்து உபயோகித்தார் அப்படின்னு அவர் எழுதுகிறார். எனக்கு இதில் பெரிய துக்கம் என்னென்னா, இந்த புஸ்தகத்தை நான் படிச்சிட்டும் உருப்படாமல் இருக்கிறேன்.
அது சொல்கிறதுக்கே எனக்கு யோகிதை கிடையாது. ஆனால் இன்றைக்கி இதை வாசித்த போது இந்த ஒரு தெளிவு அதே இடத்துல தான் கிடச்சி. உன்னால் என்ன முடிஞ்சால் எண்ணு, அதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எந்த சவாலை எடுத்துகிட்டு தான் செஞ்சுருக்கோம் யோசித்து பாருங்கள். தேவன் கொடுத்த எந்த ஒரு சவாலை நம்ம உறுதியாக கையில் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சிருக்கோம்? நீரே அறிவீர், நீரே செய்வீர், அதுக்கு நம்ம இல்லை. உனக்கு செய்யணும்னு ஒரு காரியத்தை கொடுத்தா அதை நீ தான் செய்யணும். அவனால் செய்ய முடியும்னு நினச்சி தான் அதை உன் கையில் கொடுத்துருக்கேன். நீ முடிஞ்ச வரைக்கும் செய், முடிவு வரைக்கும் செய். உன்னால் அந்த சக்தி முடிந்த வரைக்கும் செய், முடியும் வரைக்கும் செய். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதற்கு அவன் 8ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, ஆயிடுச்சு டைம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். போதும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே மாறுது. ஆண்டவர்கிட்டையும் அவர்கிட்ட இருக்கிற ஒப்பந்தம், அந்த பரிமாற்றம், அந்த நிபந்தனைகள்லாம் தேவன் சரியாக விதிக்கிறார். இப்போ இவர் வந்து கொஞ்சம் புரிஞ்ச உடனே ரொம்ப கராராக கேட்குற மாதிரி கேட்கும்போது கடவுள் சொல்லார், நீ சுதந்திரத்துக்குவாப்பா, நான் அதை எப்படி சுதந்திரத்துக்கொள்வேன், அது என்னால் அறிவேனுங்கிற அடையாளம் கேட்டவுடனே இனிமேலெல்லாம் முழிச்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிருச்சு. கவனிக்கணும், தூங்காமல் ஜெபம் பண்ண தெரிஞ்ச உடனே கண்ட மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாம் என்ன பார்க்கணும், வாய்க்கு வந்த மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை பற்றி தான் எச்சரிக்கிறேன். சொன்னது தான். கடவுளை ஒன்று நீங்கள் தூக்கி நிறுத்திலாம் ஜெபிக்க வேண்டாம். அப்படியே உங்களை அபிமானத்துக்குள்ளாக்க வச்சுலாம் ஜெபிக்க வேண்டாம். ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சித்தம் கரெக்டாக புரிஞ்சால் சொல்ல வேண்டியது சொல்லும்படியான வார்த்தையை தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் தான் கண்டிஷன். என்ன சொல்ல வரீங்க? இது வரைக்கும் புரியல. ஆமாம், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைங்கிறத பற்றி அவர் சொல்ல வரல, பெருக்கத்தை பற்றி தான் சொன்னார். அந்த பெருக்கத்துக்கு தேவைப்படுறது பிள்ளை. ஆத்தும ஆதாயத்துக்கு தேவைப்படுறது என்ன? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுக்கு என்ன அவர் சொல்லணும்? அது அந்தந்த மனுஷனுக்கு தான் சொல்லணும். உன்னை கொண்டு எபேசியர் 2:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே சிருஷ்டித்த போது இந்த நற்கிரியை செய்யணும்னு சொல்லி சிருஷ்டித்திருக்கார். அது என்னங்கிறத எப்படி தான் உனக்கு தெரிய வரும்? அவர்கிட்ட விசாரித்து கேட்டால் தான் தெரிய வரும். 10 காரியம் செஞ்சு பார்த்தா அதுவுமே திருப்தி வரல, அதில் ஒன்றுமே ஒரு பிரேக் த்ரூ, அதில் ஒன்று ஒரு முன்னேற்றம், அதில் ஒரு கனி பார்க்க முடியலன்னா 11ஆவது ஒரு காரியத்தை செய்ய பார்க்கணும். அந்த நன்மையில் ஒரு வேளை தேவனுடைய சித்தம் நிலைவரப்படலாம், அந்த நன்மையை தொடர்ந்து செய்யலாம். சரிதானா? தெரிஞ்சதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. தெரிஞ்ச இடத்துலலாம் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறேன். இப்படி தான் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. யாருக்குமே நாங்கள் சுவிசேஷம் சொல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம், சொந்த பந்தத்தை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். இதை சொல்லிட்டு நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க? அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக ஏதாவது கனி பார்த்தீங்களா? வெற்றியை பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலேருந்து வேறு பிரிச்சுட்டு வந்தேன். இப்போ நீங்கள் செஞ்ச, இப்போ நான் நேராக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கலைன்னா அது உங்கள் சௌரியம். ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கங்க, அது உங்கள் பாடு. இப்போ மற்றவங்களுக்கு சொல்கிறதுல கூட நம்ம மனஞ்சு சொல்கிறோம், போகிறோம் வரோம் எல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் ஜெபிக்கலைன்னு? உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் ஆத்மாதாயம் செய்யலைன்னு? உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் வந்து ஹவுஸ் விசிட்டிங் போகலன்னு? உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி நிறைய அடுக்கிட்டே இருப்பீங்க. அடுக்கிக்கிட்டே இருந்திருக்கீங்க, இன்னும் கூட அடுக்கிட்டு இருப்பீங்கிறது முன்னே செஞ்சதுலேருந்து எனக்கு தெரிய வருது. அதனால அவர் கிடக்கிறார், அவர் ஆதங்கத்துக்கு சொல்லிட்டு போகிறார், கர்த்தருக்கு தான் என் மனசு தெரியும். அப்படி வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்குது. கேட்குற கேள்வி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. சரியா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியல, கடவுளுக்கு மாத்தான் தெரியும், உங்களுக்கு மாத்தான் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் ஜெயம் இருக்கா?
வாழ்க்கையில் சுவாபத்தின் மேல் ஜெயம் இருக்கா? பொய்யின் மேல் ஜெயம் இருக்கா? பொறுமையின்மையின் மேல் ஜெயம் இருக்கா? காய் மகாரத்தின் மேல் ஜெயம் இருக்கா? விக்கிரக ஆராதனையின் மேல் உங்களுக்கு ஜெயம் இருக்கா? நீங்கள் மாரியாத்தா காளியாத்தா கும்பிடாமல் இருந்திருக்கலாம், வேறு எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கும்பிட்டுட்ருக்கீங்க? பதில் சொல்லுங்கள். முடியுதா? உங்களால் முடியுமா? There are so many private areas and private matters where you are falling down every day. In so many issues where you are not strong, where you are not decisive. தீர்மானமாக இல்லை. கவனிங்க, எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் கவனம் செதறுது, உங்கள் சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ பராக்குக்கு இரையாறீங்க, எவ்வளோ ஒப்பிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் போய் சொன்னது சொல்லாததை பற்றி கூட இனிமேல் நிறுத்திக்குவார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறாரு? நான் உன்னை விக்கிரக ஆராதனையிலிருந்து, இருளிலிருந்து, சாபத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அவனை விடுதலை பண்ணிட்டு வந்தேன். அதனால் அதை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காத, பின்னிட்டு பார்க்காத. இப்போ என்ன முடியணுன்னா, எனக்கு பிள்ளை இல்லைன்னா ரைட்டு, இப்போ எதனால் அறிவேன்னு ரொம்ப கரெக்டாக கேட்குற, இப்போ வா வழிக்கு, நான் உனக்கு சொல்கிறேன், இதனை எதனால் நீ அறிவாய் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் யோசிப்போம், ஜெபிப்போம், கண்களை மூடுவோம்.